ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் கலெக்ஷன் தான். ஸோ வாங்க ஜிஆர்டியில் ஆக்சுவலாக என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தமிழில் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, பாருங்கள். செயின் தான் இது வந்து 2 பவுன் வந்து இன்றைக்கி ரேட் வந்து எவ்வளோ வந்திருக்கும், அண்ட் வந்து இது நம்ம வாங்கும் போது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தங்க விலை ஏற ஏற உங்களுக்கு வந்து எடுக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், செயின் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து 2 பவுனுங்க. ஸோ செயின் வந்து பிடிச்சிருக்கா, இந்த மாடல் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக நம்ம லேடிஸ் வந்து இது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜென்ஸ் செயின் தான் ஆக்சுவலாக. இது வந்து நமக்கு வந்து டாலர் செயின் மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு. தங்க விலை ஏறுறது ஆக்சுவலாக நம்ம அப்போ வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி இவ்வளோ ரேட் வந்து இந்த காலத்தில் ஏறும், இவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் அப்படின்றது நிஜமாகவே தெரியாது. ஸோ எல்லாருடைய மனசுலேயும் என்ன தோணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தா இருக்கோம், ஆர் வந்து நம்ம அட்லீஸ்ட் அடங்கு வச்ச நகையாவது மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு மனசில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நகையை வந்து காப்பாற்றிக்காங்க. இருக்கிற நகையை வந்து என்ன சொல்கிறது, வேஸ்ட் ஆகாமல் அடகு வைக்காமல், அடகு வச்சது மீட்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக மீட்க பாருங்கள். ஏன்னா நகை வந்து நம்ம வந்து அடங்கு வச்சுட்டோம், இல்லைனா வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் நிஜமாகவே ஒரு 1/4 பவுன் கூட எடுக்க முடியாதுங்க. நம்ம அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்குறது கூட கோல்டாக கொடுத்தோம். இப்போ வந்து நம்மளால் கோல்டாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம அப்போ கொடுத்த கோல்டு வந்து இப்போ நம்மளால் வாங்கக்கூட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அப்போ வந்து ஈஸியாக வந்து கம்மி ரேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ 1/4 பவுனாக இருக்கட்டும், 1/2 பவுனாக இருக்கட்டும், 50,000 விற்கும் போதெல்லாம் 1/2 பவுனை வந்து 25,000 வச்சுக்கோங்க. 25,000 வந்து அப்போ நமக்கு எடுத்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அப்படின்னா, நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து அவங்களுக்கு நம்ம செய்யணும் இல்லையா. நம்ம செய்கிற முறை வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்கும்போது நம்மளோட ரேட் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது அப்போ வந்து 25,000 அப்படின்னா இன்றைக்கி ரேட் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி ரேட் ஆக்சுவலாக 1.35 வந்து வந்தது. இப்போ வந்து இப்போ 2 நாளாக வந்து ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ 1.11 வந்துருக்குது. அப்போயுமே ஜிஎஸ்டி அது இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் 1.20 வந்துடும். 1.20 அப்படின்னா 2 பவுன் ஆக்சுவலாக 2,40,000 ரூபா, 2.5 லட்சம்னு வச்சுக்கோங்க. 2.5 லட்சம் அப்படின்னா ஒரு பவுன் வந்து 1.20 அப்படின்னா 1/2 பவுன் வந்து 60,000 ரூபா வருது இல்லையா. ஸோ 60,000 ரூபா அப்படின்னா நம்ம அன்னைக்கு வந்து 25,000 ரூபாய்க்கு எடுத்து வச்சது இன்றைக்கி நமக்கு 60,000 ரூபா வருது. 60,000 அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 35,000 அப்படின்னா நமக்கு 35,000 நமக்கு வட்டியாக வருதா, லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வஸ்ட்டுங்க. உண்மையாகவே இவ்வளோ ரேட்டு ஏறுமா இல்லையான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நகை விலை வந்து உண்மையிலே நான் எதிர்பார்க்கலைங்க. நகை ஆக்சுவலாக தங்கம் வந்து விலை ஏறுதோ இல்லையோ, வெள்ளி வந்து எக்கச்சக்கமாக ஏறி போயிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து வெள்ளி கலெக்ஷன்ஸ் வந்து என் பாப்பாவோடது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த கோல்டு செயின் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் வாங்கும்போது எவ்வளோ ரேட் அப்படின்னா 2 பவுனு சேர்த்து வந்து 48,000 சில்லற, 48,600 அந்த மாதிரி தான் வந்தது. அப்போ வந்து 24,200 600 அப்படின்னா 300ன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் வந்தது. இப்போ வந்து 50,000 ரூபாய்க்கு 2 பவுன் எடுத்தோம். இப்போ 50,000 ரூபாய்க்கு 1/2 பவுனு கூட எடுக்க முடியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உண்மையாகவே. ஆனால் தங்கம் இவ்வளோ விலை ஏறும்னு தெரியல. தங்கம் வந்து உண்மையிலே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தங்கம் வந்து அழகா, இல்லை வந்து ஆடம்பரமா, இல்லை வந்து அத்தியாவசியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சிலர் வந்து அழகுக்காக இந்த காலத்தில் ஆக்சுவலாக தங்கம் போட்டால் மட்டும்தாங்க மதிப்பே. உண்மையாகவே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பார்வை வந்து என்ன போகுது, லேடிஸ்க்கு வந்து பொதுவாக சொல்லப்போனால் அவங்க டக்குன்னு நம்மளை பார்த்த உடனே ஃபஸ்ட் அட்ராக்ஷன் வந்து நம்ம எப்படி இருக்கோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வை ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் மேலே வந்து அவங்களுடைய போடுற ஜுவல்ஸ் மேலே தான் போயிட்டுருக்குது. ஸோ ஜுவல்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது இல்லாமல் ஜுவல்ஸ் வச்சு தாங்க ஒரு
ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இந்த காலத்தில் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருடைய பார்வை வந்து டக்குன்னு பேசும்போது அவங்க கண் பார்வை ஒன்று லேடிஸ் வந்து கழுத்துலேருந்து என்ன நகை போட்டிருக்காங்க, காதில் வந்து என்ன தோடு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பார்வை போகுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய சொசைட்டியில் வந்து நகை வந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மரியாதை, நகை இல்லாதவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து நகை வச்சுட்டு போட மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து நகையே இல்லைனாலும் வாங்கி போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நகை வாங்கி என்ன சொல்கிறது போட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இருக்கிற நகையே போட்டு காட்டினாலுமே பிரச்சனையாக போயிடுது சொல்லப்போனால். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கோல்டு இருக்கிறவங்க வந்து கோல்டு போடுறது நல்லதா இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி போடுறது வந்து நல்லதான்னு சொல்லுங்கள். இப்போ விற்கிற வேலைக்கு வந்து நகை வச்சுருக்கிறவங்க வந்து கோல்டு வந்து ஆக்சுவலாக போடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு என்னவோ தெரியல, இப்போ கொஞ்ச நாளாக கோல்டு வந்து போடுறது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உண்மையாகவே. தங்கத்தோட விலை ஏற ஏற நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வரதான் செய்யுது. ஏன்னா தங்கம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நம்மளால் சமாளிக்கவும் முடியாது, இப்போ விற்கிற விலைக்கு எடுக்கவும் முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் ஆகும். என்ன சொல்கிறது, பசங்களோட படிப்புக்கு இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு நிலம் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட தேவைக்காகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேவைக்கு ஒரு நமக்கு எவ்வளோ நகை வேணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம நேச்சுரலாக போட்டுட்டு நேச்சுரலாக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ அதிகமாக ஜுவல்ஸு இருக்கிற நகையை நம்ம போட்டு காட்டினாலுமே பிரச்சனையாகவும் இருக்குது. அண்ட் வந்து இருக்கிற நகை நம்ம போடாமல் இருந்தாலும் மரியாதை இல்லாமல் இருக்குது. ஸோ எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து இந்த செயினோட மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த செயின் ஆக்சுவலாக 2 பவுன் தான். 2 பவுன் வந்து 50,000 ரூபாங்க, 48,600 ரூபா. தேங்க்யூ.